பேண்ட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப ஹீட் ஆகி அதோட ரேஸ் கூட வந்து ஸ்க்ரோட்டமை வந்து பாதிக்கும். அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருக்காங்களா செக்ஷுவல் லைஃப்ங்கிறது உடல் ரீதியாக மட்டும் கிடையாது. அந்த வயக்ரா போன்ற மெடிசின் வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு அவங்க வந்து இன்டர்கோர்ஸில் ஈடுபடும் பொழுது அவங்களுக்கு விந்தணுக்களும் குறையும். கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளமும் வரும். கண்டிப்பாக. அதாவது இது நம்ம பழைய காலத்துலேருந்தே தமிழ் கல்ச்சரில் வந்து இருக்குது. என்னென்னா முருங்கை வந்து ரொம்ப நல்லது தான். அதாவது அஃப்ரடைசிக் ஈவன் முருங்கைக்காவோட அந்த முருங்கை விதை இருக்கு இல்லையா, அது வந்து ஈவன் நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து சூர்ணமாகவோ அல்லது லேகியமாகவோ நம்ம வந்து பண்ணி தந்துட்டுருக்கோம். அப்படி அது எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஸ்பெர்மோட குவான்டிட்டி திக்னஸ்ஸு அதே மாதிரி வந்து மொட்டிலிட்டி மார்ஃபாலஜி எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது இப்போ நவீன மருத்துவத்தில் மொரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம முருங்கை இலையை வந்து பவுடர் பண்ணி சாப்பிட்டு வராங்க. ஆனால் நம்ம சித்த மருத்துவத்தில் இது வந்து பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இதை வந்து நம்ம மெடிசனாக கொடுத்துருக்கோம். ஈவன் ஃபுட்லேயே கூட நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். அதனால் வந்து முருங்கை வந்து ரொம்ப நல்லது. ஈவன் இது மேலுக்கு மட்டும் கிடையாது, ஃபீமேல்ஸுமே வந்து முருங்கை இலையை வந்து டெய்லியுமே எடுத்துக்கலாம். என்னென்னா அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உடம்புல. ஈவன் இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் உமன்ஸுக்கு வந்து இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக டெய்லியுமே வந்து முருங்கை சூப் வந்து குடித்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து அந்த இரத்த சோகை வந்து இல்லாமல் இருக்கும். ஈவன் யங் ஃபீமேல்ஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம். இது பசங்களுக்கு மட்டும்தான் நல்லதுன்னு கிடையாது, பெண்களுக்குமே இது வந்து ஒரு சிறந்த இயற்கையான ஒரு பொருள் தான். உடம்புல வந்து அந்த இரத்த சோகையெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு இந்த பீரியட் பெயின்லாம் வருது இல்லையா, மென்ஸ்ட்ரேஷன் பெயின் கிராம்ஸ்லாம் வர்றதுக்கு கூட இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போது எந்த ஒரு ரேஸ் வந்து ரொம்ப நேரம் டைரெக்டாக வந்து ஸ்க்ராட்டம் கிட்ட இருந்துச்சுனாலோ அல்லது ஈவன் இதுக்கு எக்ஸாம்பிளாக எக்ஸ்ரேயில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனைகள் வந்து வரும். யார் வந்து அந்த நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, எக்ஸ்ரே வந்து நம்ம எடுக்க போனோன்னா அந்த உள்ளே இருக்க வேலை செய்கிறவங்க வந்து நம்மளுக்கு எக்ஸ்ரே ஆன் பண்ணிட்டு வெளியே போய் நின்றுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க அந்த எக்ஸ்ரே வந்து கதிர்கள் படும் பொழுது ஈவன் ஜென்ஸுக்கு வந்து அந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டும் குறையும். கண்டிப்பாக ஸ்க்ராட்டம் வந்து அஃபெக்ட் ஆகும். அது மாதிரி தான் இந்த மொபைல் ஃபோன்ஸும் ரொம்ப ஹீட் ஆகி அப்படியே பேக்கெட்லேயே வச்சுட்டு இருக்கிறது, பேக்கெட்டில் வச்சுட்டு ப்ளூடூத் மாட்டிட்டு காதில் பேசிகிட்டே இருக்கிறது. அப்போ என்ன ஆகுனா பேண்ட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப ஹீட் ஆகி அதோட ரேஸ் கூட வந்து ஸ்க்ராட்டமை வந்து பாதிக்கும். அதே மாதிரி தான் இந்த உடம்பு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கூலிங்காக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு தான் வந்து ஸ்பெர்ம் வந்து அந்த குவாலிட்டியாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஸ்பெர்ம் வந்து இந்த நீர்த்து போய் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர் திக்னஸ் இல்லாமல் ஈவன் கவுண்ட்டு கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அதே மாதிரி வந்து ரொம்ப ஹீட்டாகவும் பார்த்துக்கிறது, அதே மாதிரி ரொம்ப அதிகமாக வந்து வெயிலில் போகாமல் இருக்கிறது. ஈவன் நிறைய பேர் வந்து பைக்கில் வந்து தொடர்ச்சியாக போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்தியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த சீட் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் எதையும் வரி பண்ணிக்காமல் அப்படியே வந்து உட்காந்துருவாங்க. அப்போ என்ன ஆகுனா ஈவன் அதில் வரக்கூடிய ஹீட் கூட அவங்களுக்கு வந்து இந்த விதைப்பையை வந்து பாதிக்கும். அது கண்டிப்பாக ஒரு 6 months வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஈவன் மேரேஜுக்கு முன்னாடி, அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படின்னு வந்து பார்த்து செக் பண்ணிக்கிறது அவசியம். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து செக் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை இல்லைன்னா தான் போய் செக் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து ஒரு மேரேஜுக்கு முன்னாடியே ஆண்களாக இருந்ததுன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் எடுத்து பார்த்துட்டு, பெண்களாக இருந்ததுன்னா அந்த யூஎஸ்ஜி அப்டோமென் எடுத்து பார்த்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நம்ம மருந்துகள் கொடுத்து அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருமணம் பண்ணிக்கிறது அவசியம். எப்படி சொல்கிறது, வருமுன் காக்கிறதுக்கு மாதிரியே நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடியே 2 பேரும் சரி செஞ்சுக்கிறது நல்லது. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து அவசரப்படுறாங்க. இப்போ வந்து 3 monthsலேயே குழந்தை இல்லைனாலே போயிட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இயற்கையாக நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனாலும் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகலினாலும் நீங்கள் அந்த ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹார்மோனல் பில்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிறது கூட வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து இந்த சினைமுட்டைகள் வளர்ச்சிக்கு வந்து நிறைய பேர் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ் வந்து ப்ராப்பராக, அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் வந்து எல்லாத்துக்குமே, அதாவது எல்லா பெண்களுக்குமே
வாழ்க்கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறமா அது வந்து ஸ்டாப் ஆயிரும். அதனால் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஃபாலிகுலர் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அந்த சத்தான முட்டைகள் கூட சீக்கிரமாக வேஸ்ட் ஆகி சீக்கிரமாக அந்த மெனோபாஸ் அட்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திருமணம் அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் நேச்சுரலாக வெயிட் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நம்ம சித்த மருந்துகள் எடுத்து கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது எந்த ஒரு மெடிசனுமே தொடர்ச்சியாக க்ரானிக்காக எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது, அதாவது நீங்கள் அதை சொல்கிறேன், மற்ற மருத்துவத்தில் நீங்கள் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்பொழுது எல்லா மெடிசனுமே கசப்புத்தன்மை உள்ளதாக தான் இருக்கும். எந்த ஒரு கசப்புத்தன்மை நீங்கள் உடலில் வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது, ஈவன் அதுக்கு எக்ஸாம்பிள் ஆல்கஹால் அளவுக்கு மீறி எடுத்தாலும் அதுவும் வந்து எரெக்ஷன் ப்ராப்ளம் கொண்டு வரும். ஈவன் ஸ்மோக்கிங் அதுவுமே வந்து தோற்பு சுவை ரொம்ப ஜாஸ்தியாக கசப்பு ரெண்டுமே வந்து சேர்ந்து உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து குறையும். அதே மாதிரி தான் இந்த மெடிசின்ஸும் நிறைய பேர் வந்து இப்போ ஈவன் இதுக்கு மித்த நோயின்னு கிடையாது, எக்ஸாம்பிளாக ஈவன் தலைவலி வந்துட்டாலே டெய்லியும் வந்து டேப்லெட் போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த கசப்புத்தன்மை வந்து உடம்புல போய் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கவுண்டே இருக்காது. அதே மாதிரி வந்து அந்த எரெக்ஷனும் வந்து நர்வ் வீக்னஸ்னால வந்து கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணும். அதனால் நேச்சுரலாக ஏதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி செஞ்சுக்கிறது இந்த பிரச்சனையில் வந்து நிவர்த்தி பண்ண முடியும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு பேஷண்ட் வந்து ரீசெண்டாக ஒரு 1 மந்த் பிஃபோர் வந்திருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, டாக்டர் எனக்கு வந்து 2 இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி, எனக்கு வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணணும்னு நினச்சாலே எனக்கு வந்து முடியறதில்ல, எனக்கு எரெக்ஷன்லாம் ப்ராப்பராக இருக்குது, ஆனால் எனக்கு வந்து அந்த ஒரு நான் எதிர்பார்த்த அளவுக்கு என் மனைவி இல்லாதனால எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வர மாட்டேங்குது, அதனால் நான் வந்து அவங்கள வந்து துன்பப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு நாங்கள் தூங்கிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, செக்ஷுவல் லைஃப்புங்கிறது உடல் ரீதியாக மட்டும் கிடையாது, மன ரீதியாகவும் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து எப்படி பிடிச்சி அவங்களுக்கு வந்து ஒரு அந்யுன்யமாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் ப்ளஷரும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ப்ராப்பராக அந்த இன்டிமெசி இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபாஸ்ட்டான லைஃப்பில் வந்து ஒரு என்ன சொல்கிறது மெஷின் மாதிரி நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ப்ரெக்னென்சிக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது, உங்களுக்கு இல்லற வாழ்க்கைக்கும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மருந்துகள் வந்து ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஆனால் இது வந்து ஈவன் எக்ஸாம்பிளாக அந்த வயக்ராவே வந்து ஒரு கொடுக்கக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம்குள்ள மெடிசன் தான். அப்படி அது வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான பால்பிட்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பேப்பரில் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, என்னென்னா இன்டர்கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து இறந்துட்டாங்க, ஒரு ரூமில் வந்து அறையில் இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த ஊரில் அந்த மாதிரி நடந்துச்சு, நிறைய கேசஸ் வந்து இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஆர்டிஃபிஷியலான அந்த வயக்ரா போன்ற மெடிசன் வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு அவங்க வந்து இன்டர்கோர்ஸில் ஈடுபடும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அது மட்டும் பண்ணுறதில்ல, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்கஹால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த வயக்ரா எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஆல்கஹாலே வந்து பிளட் டைலேட்டடாக இருக்கும். அப்போ வந்து இந்த வயக்ரா சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு டயர்டாகி அதுவே தொடர்ச்சியாக அவங்க வந்து எடுத்துகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். நிறைய பேர் இப்போ திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி அதாவது எனக்கு வந்து ப்ராப்பராக இருக்கணும், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமையே யாருக்குமே தெரியாமல் அவங்க வந்து இந்த மெடிசின்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஈவன் முதலிரவப்பவே கூட ட்ரை பண்ணுறாங்க. அப்படி வந்து ட்ரை பண்ணும்பொழுது தொடர்ச்சியாக ட்ரை பண்ணும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும்னா விந்தணுக்களும் குறையும், கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளமும் வரும். அதனால் இயற்கையான ஃபுட்ஸ் அதே மாதிரி வந்து நைட்ரிக் ஆக்சைடு நிறைய உடம்புல சுரக்கிறதுக்கான ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த எரெக்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும்.